ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி நம்ம சமையலில் சூப்பரான ஒரு சிக்கன் குருமா தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு சண்டே தீபாவளி, அதுமா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த குருமா எப்படி செய்யலான்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் அதுக்கு மசாலா வறுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி விதையை சேர்க்குறேன். கொத்தமல்லி விதையை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 5-6 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கிறேன். தோல் உரிக்காமல் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதிலே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா இதை வறுத்து எடுக்க போகிறோம். ஃபுல்லாக நல்லா வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துடலாம், தண்ணி இல்லாமல். கொஞ்சம் கருகாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள், இல்லைன்னா குழம்பு டேஸ்ட்டே மாறிடும். ஓகே, இதை நல்லா ஆற விட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கு தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அர்ஜென்ட்டில் இப்படி தான் செய்வேன். நான் முதலே டைம் இருந்தால் ஃபஸ்ட்டு உட்காந்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வதக்கும் போதே எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி செஞ்சுருவேன். இப்போ வெங்காயம் அரிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ எண்ணெயும் இங்கே சூடாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா ஏலக்காய், அன்னாச்சி பூ, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிட்டேன். பெருஞ்சீரகம், அது நல்லா பொரியிற ஸ்டேஜில் இந்த வெங்காயத்தை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிரேவி நம்மளுக்கு திக்காக நல்லா கிடைக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுடுவோம். வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம தக்காளி அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்தேன். அது எல்லாமே அப்படியே சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே நறுக்கி எடுத்துட்டோம். நல்லா கொஞ்சம் பொடியாக நறுக்குனிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும். பெருசாக வதக்குனிங்கன்னா கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட் ஆகும். இப்போ நல்லா வெங்காயம் ப்ரௌனாக வதக்கிட்டோம். இப்போது இந்த கட் பண்ண தக்காளி எல்லாமே அதில் சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட புதினா இருந்ததுன்னா புதினா இலைகளும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போது இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. கொத்தமல்லி மட்டும் நான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். சால்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கல்லுப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அதிலே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலை வெங்காயம் கூடவும் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன், பெரிய ஸ்பூனு. இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதிலே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்த உடனே நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தா சிக்கனை ஒரு 1/2 கிலோ எடுத்திருந்தேன். அந்த 1/2 கிலோ சிக்கனையும் நம்ம நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிறேன், கழுவிட்டு. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த மசாலாவில் அந்த சிக்கன் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்குனாலுமே அந்த சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ மூடி போட்டுட்டு நல்லா அந்த தண்ணியிலையே, அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலையே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு ஒரே ஒரு பெருசாக உருளைக்கிழங்கு இருந்தது, அந்த உருளைக்கிழங்கு அரிஞ்சு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியிலையே ஆல்மோஸ்ட் 50% சிக்கன் வெந்துடுச்சு.
உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாமே வெந்துடுச்சு 50%. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே தண்ணி ஊற்றாமல் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதிலே கொட்டிடலாம். இப்போ எல்லாமே அதில் சேர்த்தாச்சு. அந்த பொடி வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. நிறைய அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூட நம்ம செய்யலாம். இப்போ அது கூடவே பாருங்கள், ஒரு 2 ஸ்பூனு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது 2மே சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரே ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த குருமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பாட்டுக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லா கிரேவியாகவே நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லை நாங்கள் பூரி சப்பாத்திக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வந்து திக்காக நீங்கள் வந்து இதை வந்து சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தேவையான அளவுக்கு அந்த ஜார்லேயும் தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாது, அதனால் நான் இன்னொரு ஸ்பூனு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு எப்படி கொதித்து குழம்பு வந்துடுச்சு பாருங்கள். இது வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காக கூட மாறிடும். இப்போது ஃபைனலாக பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கையில் இந்த மாதிரி நல்லா பொடியாக நசுக்குனிங்கன்னா அது நல்லா தூளாகிடும். லைட்டாக வறுத்து கூட நீங்கள் நசுக்கிக்கலாம். இப்போ நல்லா பொடியாக தூவி விட்டுறலாம். ஏன்னா கொத்தமல்லி வந்து ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம், அதனால் ஃபைனலாக வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு நம்ம குழம்பை இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு நம்ம இன்னமே சொன்ன மாதிரி சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறமா இட்லி, தோசை, சாப்பாடு எதுக்கு வேணாலும், பரோட்டா, இந்த மாதிரி எந்த டிஷ்ஷுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகைன்.